வணக்கம் மக்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரிகமபா சீசன் லிட்டில் சாம்ப்ஸ் வந்து ஜீ தமிழில் நடந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அதில் இன்னைக்கு பாடி பாப்புலரான நம்ம அபிஷேகாவுக்கு தனுஷ் சார் ஒரு அதிர்ச்சிகரமான சர்ப்ரைஸை கொடுத்துருக்கிறாரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, அவரோட கர்ணன் படத்தோட பாடலை ரீக்ரியேட் பண்ணி நம்ம அபிஷேகா பாடியிருக்காங்கல்ல, அது வந்து கேட்ட தனுஷ் சார் வந்து அவருக்கு சொன்ன திடுக்கிடும் விஷயங்களையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதில் கெஸ்ட்டாக வந்த சரிகமபா ஜீ தமிழில் ஒளிபரப்பாயிட்டு வருதில்ல, அதில் கெஸ்ட்டாக வந்த சுகன்யா வந்து ஒரு சர்ப்ரைஸையும் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க பாடிட்டு இருக்கும் போதே இதுக்கு மேலே நீ பாடாத, போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியராஜன் சார் சொல்லியிருக்கிறாரு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் ஒன்னொன்னையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஆக்டர் தனுஷ் வந்து நம்ம சரிகமபா சேர்ந்த நம்ம அபிஷேகாவுக்கு அந்த கர்ணன் படம் பாடலை பார்த்துட்டு ஒரு பதிவை போட்டிருக்காரு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இந்த மாதிரி தான் அனிருத் சாரும் 2 பசங்க வந்து அவங்களுடைய பாட்டை கீபோர்டில் வாட்சி காட்டியிருந்தாங்களா, அதை பார்த்து அவர் ரியாக்ட் பண்ணினது இணையத்தில் ரொம்ப வைரலாக போச்சு. ஏன்னா ஒரு 2 சின்ன பசங்களுடைய பேச்சுக்காக அவரே அனிருத் வந்து ஒரு பாப்புலர் ஸ்டார், அவர் ரியாக்ட் பண்ணியிருக்கிறத யாராலையுமே வந்து அதை சாதாரணமாக எடுத்துக்க முடியல. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டார்ஸும் வந்து இந்த சின்ன சின்ன குழந்தைங்க கிட்ட இருக்கிற திறமையை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுறது வந்து உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த விதத்தில் அபிஷேகா பாடின கர்ணன் படத்தில் இருக்கிற கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற பாடலை கேட்ட தனுஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே இப்போல்லாம் எங்கெங்கே திறமை ஒளிஞ்சு கிடக்குது, கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் இப்போல்லாம் தேடவே முடியல. ஏன்னா குழந்தைங்களோட அந்த ஒரு பாடல் வளம், குரல் வளம் வந்து இந்த சின்ன வயசில் இந்த சின்ன குரலில் இருந்து அப்பேற்பட்ட ஒரு பேஸ் அதிகமாக இருக்கிற அந்த பாட்டை எப்படி கணீர்னு பாட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த பாடல் பாடும்போது அந்த எங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள் வந்து இருந்தது அந்த பாடல் பாடுறதுல. ஏன்னா ரொம்ப நேரம் அதை தம் கட்டி பாடணும், அந்த கீர்த்தி ஸ்வரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்க்கணும். ஆனால் அந்த குழந்தை அதை ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணி பாடியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். பெரியவங்களுக்கே பாட ரொம்ப சவாலாக இருக்கிற இந்த பாட்டை அவங்க வந்து ரொம்ப ஒரு கேஷுவலாக பாடியிருக்கிறதா எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஒரு சின்ன குழந்தைகிட்டேருந்து இவ்வளோ ஒரு அபரிவிதமான திறமையை நான் பார்த்துட்டு உண்மையிலே கொஞ்சம் நேரம் ஸ்டன் ஆகிட்டேன். அதனால தான் நான் வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே இந்த பாடல் மாதிரி வேறு ஒரு பாடலுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் அதை உண்மையிலே இந்த குழந்தைய வச்சு தான் நாங்கள் அந்த பாட்டை பண்ணுவோம். ஏன்னா உண்மையிலே அந்த குழந்தை பாடின பாட்டு உண்மையான வெர்ஷன் விட சூப்பராக இருந்தது. எனக்கே கேட்டுட்டு உடம்பெல்லாம் ஒரு ரேடியேஷன் பாயிற மாதிரி, மெய் சிலிர்த்த மாதிரி உண்மையிலே இருந்துச்சு. அவ்வளோ அழகாக அந்த மண் வாசனையோட அந்த பாட்டில் ஒரு உயிர் இருக்குதுல்ல, அதை வந்து சான்ஸே கிடையாது. உண்மையிலேயே அந்த சின்ன இதை வந்து ஒரு பெரிய பர்சன் பாடியிருந்தா கூட எனக்கு இது பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் அந்த சின்ன குழந்தை இந்த சின்ன வயசில் எப்படி அந்த பாடலை உள்வாங்கி அதை அவ்வளோ ஒரு பேஸ் வாய்ஸோடு பாட முடியுது அப்படிங்கிறத என்னால் நினச்சி கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. அப்போ நான்லாம் என்ன நினச்சா எனக்கே ரொம்ப வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நான்லாம் பாட எழுதுகிறேன், லிரிசிஸ்ட்டுன்னு வேற சொல்லியிருக்கிறேன். ஒரு குழந்தைங்க இன்னைக்கு நம்மளை அசால்ட்டாக அவங்களுடைய திறமையை வச்சு நம்மளை காலி பண்ணிட்டு போயிடுறத நினச்சா எனக்கு உண்மையிலே பிரமிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயத்தை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அபிஷேகா மாதிரி குழந்தைகளுக்கு தான் உண்மையிலே வாய்ப்புகள் இப்போ கொடுக்கணும். ஏன்னா அவங்களுடைய திறமை வந்து இன்னும் எந்த விதமான பரிணாமத்துக்கு போகும் அப்படிங்கிறத நம்மளால் அதை யூகிக்கவே முடியாது. அவங்களுடைய திறமை அவ்வளோ வாஸ்ட்டாக இருக்குங்க. உண்மையிலேயே வேற ஒரு இந்த மாதிரி ஒரு கிராமிய பாடல் வரும்போது ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த பொண்ணை பாட வச்சு அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர் தனுஷே சொன்னது தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குது. ஒரு சின்ன குழந்தையோட பாடலை ஒரு அவ்வளோ பெரிய ஆக்டர் வந்து ஒரு பெருமைப்படுத்தி பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அவளுக்கு இருக்கிற அவ்வளோ பிரச்சனைகள், நிறைய ஒரு பிஸி ஷெடியூலில் டைம் எடுத்து இந்த பாடலுக்கு அவர் ரியாக்ட் பண்ணியிருக்கிறது உண்மையிலேயே அபிஷேகாவுக்கு கிடைச்ச இன்னொரு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறதே சொல்லணும். ஒரு டென்ட் கொட்டா ரவுண்டில் நடந்த எல்லா ரவுண்ட்ஸ்லையுமே கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே கோல்டன் ஷவர் வாங்கின நம்ம அபிஷேகா இந்த பாடலுக்காக மட்டும் 2 தடவை கோல்டன் ஷவர் வாங்கியிருக்காங்க. எம்ஜிஆரோட
ஒரு பாட்டுல அவங்க பாடிட்டு இருக்கும்போது, எம்ஜிஆர் மாரியே கெட்டப் போட்டு வந்து அந்த ரியாக்ஷனும் குடுத்துட்டு இருந்தாங்க. அவருடைய எம்ஜிஆரோட மேனரிசத்த அப்படியே ஃபாலோ பண்ணியிருந்து பாடியிருந்தாங்க. அது உண்மையிலே கேட்கறதுக்கு அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. உண்மையிலே ஒரு குழந்தைகிட்ட இருக்கிற அந்த நடிப்பு திறமையா இருக்கட்டும், பாடல் திறமையா இருக்கட்டும், அங்க இருக்கிற ஜட்ஜஸ மட்டும் கிடையாது, அவங்களுடைய அப்பா, அம்மா, ஊர்க்காரங்க, டீச்சர்ஸையே பிரமிப்புல ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு திறமைக்கு ஒரு நிச்சயமா ஒரு அங்கீகாரம், பெரிய அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஜட்ஜஸோட விஷஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸாவும் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ஊர் தலைவர் என்ன ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னா, "எங்க ஊரோட பொக்கிஷமாவே இன்னைக்கு அபிஷேகா மாறிட்டாங்க." அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் சார் தன்னுடைய 14 இயர்ஸோட சினி லைஃப் வந்து முடிஞ்சதுக்காக, அ தன்னுடைய பர்த்டேவ ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணியிருந்தாரு. அதில வந்து பேசின அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "14 வருட சினிமா வாழ்க்கை கடந்து போனது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நேத்து தான் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் நடிச்ச மாதிரி இருக்கு. மெரினா படங்கள் நடிச்ச மாரி இருக்கு. இன்னைக்கு 14 வருஷங்கள் உருண்டோடிச்சு பல படங்கள் பண்ணியாச்சு. எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இந்த இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லயும், ஒவ்வொரு வெற்றியிலயும் எனக்கு துணை இருக்கிறது என்னுடைய வைஃப் ஆர்த்தி. அது மட்டும் இல்லாத என்னுடைய பசங்க தான். ஏன்னா, ஒவ்வொரு படங்கள் நான் பண்ணும்போதும், நான் முதல்ல நினைக்கிற விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட வெற்றி. இதுக்காக நான் கண்மூடித்தனமா உழைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது. நம்ம சுதா கங்குராவ் இருக்காங்கல்ல, லாஸ்ட்டா பராசக்தி படத்தோட டைரக்டர் வந்து அவங்களுக்கும் நம்ம சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு கிளாஷ் ஆச்சு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருமே அந்த இதில பேசிட்டு இருப்பாங்கல்ல, ஸ்கிரிப்ட் ரீட் பண்றது இந்த மாரி நெறைய டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது, செட்ல இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆரம்பத்துலேருந்தே சிவகார்த்திகேயனுக்கும், சுதா கங்குராவ் மேம்க்கும் ஒத்து போறது கிடையாது. 2 பேருக்கும் சின்ன சின்ன ஃபைட் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம சுதா மேம் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஸ்கிரிப்ட்ட ஒழுங்கா படிச்சுட்டு வாங்க. தனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செட்ல வந்து ரியாக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து ரொம்ப கோவமா சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது. சுதா மேம் கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பெர்ஃபெக்ஷன். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அதில பெர்ஃபெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதா மேம் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஆனா சிவகார்த்திகேயன் சார் அது அது பண்ணாம, அ அவருடைய அந்த மேனரிசம், அந்த ஜோக்க வந்து எல்லாம் அவரு கொஞ்சம் இத பண்ணுனா நல்லா இருக்குமே! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல ட்விஸ்ட் மாரி வைக்கிறது வந்து ரொம்ப அது ஓவர் டூயிங்கா இருக்குது அப்படின்னு சுதா மேம் ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு செட்ல ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சிவா சிவகார்த்திகேயன் சார் வந்து வெங்கட் பிரபு சார் கூட ஒரு கொலாபரேஷன்ல ஒரு சயன்ஸ் ஃபிக்ஷன் மூவி வந்து பண்ண போறாரு. அது வந்து கிட்டத்தட்ட நம்ம சிம்பு நடிச்ச மாநாடு படம் மாரியே இருக்க போகுது. அதுல வந்து ரம்யா நம்பீசன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. இதுக்காக முன்ன ரம்யா நம்பீசன் கிட்ட அப்ரோச் பண்ணும்போது, அவங்க வந்து முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா, இந்த படத்தோட கதைய முழுசா சொன்ன அப்புறமேல அவங்களுக்கு அது ரொம்ப புடிச்சு போச்சு. விஜய் சேதுபதியோட நெறைய லீட் ரோல்ல பண்ணுன அவங்க வந்து எங்க படத்துல ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டருக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறத நெனச்சா எங்களுக்கே உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்குது. அந்த படத்துல இருக்கிற அந்த கேரக்டர் வந்து அவங்களுக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. இந்த கேரக்டருக்காக நான் இந்த மூவிய அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னும்